12 சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 18 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, 18, 19 அப்படியே வாசிக்கும் போது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் அல்ல. நல்ல கவனிங்க, நம்ம ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக நேரங்களில் நம்முடைய மாம்சத்தின்படி நாம் நடக்கிறதுனாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு நம்ம தூர போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வாசிங்க. அவைகளாவன நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 நாள் உபவாச கூட்டம் எதற்காக என்று சொன்னால், நமக்குள்ளே எழும்புகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக, ஆவியினுடைய கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது நிறைய லிஸ்ட் வருது, வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தம், காம விகாரம், முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே, நல்ல கவனிங்க, ரொம்ப தெளிவா இருக்குது. இப்படிப்பட்ட காரியம் ஒன்று நமக்குள்ள இருந்தா கூட சரி, பொறாமை, அப்புறம் வைராக்கியம், பெருமைகள், இதெல்லாம் நமக்கு இருந்தா கூட தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவர் இரண்டாவதாக அப்படியே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஆவியின் கனிகளோ கனியா கனியோன்னு சொன்னா இது எல்லாமே ஒரே இதுல அடங்கிடுது. ஆவியின் கனியோ, நல்லா கவனிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணு இல்லை. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம தள்ளி விட்டு ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளையா இருக்கணும். நான் அப்படியே யோசனை பண்ணும் பொழுது நேற்றுக்கு அதை குறித்து பேசியிருந்தேன். இப்ப அன்புன்னு நான் சொல்லும்போது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு 2, 3 வசனம் தான் நான் சொல்ல போறேன். இந்த எத்தனை காரியம் வருது? மொத்தம் 9 காரியம். ஆவிக்குரிய கனி. நல்லா கவனிங்க. உபவாசத்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக இந்த உலகத்துல வந்தாரோ, அதனால தான் அவர் உபவாசம் இருந்தார். இங்க பாருங்க, வேதத்துல நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருந்ததுனால அவர்களுக்குள்ள கர்த்தர் பெரிதான காரியங்களை செஞ்சார். இல்லையா சொல்லுவோமா? எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது என்னாச்சு? காரியம் மாறுதலா முடிஞ்சு. தானியேலே உபவாசம் இருந்தார். என்னாச்சு? 21 நாள் தானியேல் ஜெபம் பண்ணார். அது தானியேல் அப்படி ஜெபிக்க உட்காரும் போதே தூதன் வந்துட்டான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ளும்போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்புறம் மோசே 40 நாட்கள் 42 முறை இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன் சபையில் உபவாச கூட்டம் நம்ம வைக்கணும்னு சொன்னா, நமக்குள்ள எழும்புகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஆவியில நடத்தப்படுமானா நம்ம தேவனுடைய புத்தராக இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. இந்த கடைசி நாட்கள் பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் வரப்போகிறான். அவன் முதலாவது அன்பு. ஆவியின் கனினது அன்பு. அது கிரியைகள் என்னது? மாம்சத்தின் கிரியைகள். இது ஆவியின் கனி, அது கிரியைகள். கிரியைனா நம்ம எப்படி அவனவன் கிரியைக்கு தக்கதாக நாளைக்கு பலனோடு கூட வருதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ முதலாவது அன்பு. அன்புன்னு சொல்லும் போது இந்த அன்புக்கு இடையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இருக்க பைபிள் பார்க்காம சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாரு பைபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? என்ன கண்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானா இந்த உலகத்தில் காரியம் நமக்குள்ள என்ன செய்யாது? செயல்படாது. சில பாட்டு பாடுறீங்க, அதோட அர்த்தம் தெரியுமா? அந்த ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? அடிக்கடிக்கு எனக்காய் ஜீவன் விட்டவரே, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாருமே அழிந்திட்டாலும் கைவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாருமே ஆகாத கைவிட்டாலும், அவருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சான். அந்த நாட்களில் குஷ்டரோகம்னா ரொம்ப பயங்கரமான வியாதி. அவங்க வீட்டில் எல்லாம் துரத்தி விட்டாங்க. நீ என்ன செய்ய, எங்கள் வீட்டில் இருக்காத, உன்னால் எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும் இந்த பறவைட சொல்லி அவர் தனியாக தட்டு கொடுத்து பார்த்துருக்குறாங்க. இது நாளாக உடல் வந்து அது அழுக ஆரம்பிக்கும். அழுக ஆரம்பிச்ச பிறகு இதை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி அவரை அடித்து துரத்தி விட்டாங்க. யாரு? சொந்த குடும்பத்தை மனைவியா எல்லாமே சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உண்மையிலே சொல்கிறேன், கடைசி நாட்களிலே சுபாவ அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த உலகத்தில் பூமியில் இருக்க போகிறோம். மிஞ்சி போனால் ஒரு 100 வயசு இருப்போமா? அல்லேலூயா. எப்போ டிக்கெட்டு வாங்கணும்னு நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா கொடுக்கும் எடுக்கும் அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்ற இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அன்பு செலுத்துகிற தேவ பிள்ளைகளாக காணப்படுங்க. அவர் துரத்தி விட்டோன்னு அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சபையில் பிரசங்கத்தை கேட்கிறார். இயேசு உங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார், இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார், இயேசு பாவிகளை நேசிக்கிறவராக இருக்கிறார், இயேசு பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு பிரசங்கத்தை கட்டணும். இவர் போய் வெளியில் நின்று அப்படியே கேட்டுக்கிறார். அழுதுனே கேட்டுக்கும் போது அந்த பாஸ்டர் வந்துருக்கிறார். வந்தவன் என்ன பண்ணவங்க, இல்லை பாஸ்டர் என்ன செய்கிறாங்க, துரத்தி விட்டாங்க பாஸ்டர் சொல்லும்போது அவருக்கு இருந்த ஒரு தனி இடத்துல அவரை தங்க வச்சு அவரை பராமரித்து, நீ கவலைப்படாதப்பா, இயேசு என்ன செய்வார், கண்டிப்பாக சுகமாக்குவார் சொல்லி அவரை தங்க வச்சு அவரை பராமரிக்கும் போது ஆண்டவர் அவரை அற்புதமாய் சுகமாக்கினார். இல்லையா சொல்லுவோமா? அற்புதமாக சுகமாக்கினார். சுகமாக்கினதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் மாதிரி இருக்கிறார். அவர் எழுதின பாட்டு தான், மனிதர் என்னை கைவிட்டாலும் மானிசமெல்லாம். அதே போல இன்னும் ஒரு பாட்டு வருது, I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான். தெரியுங்களா உங்களுக்கு அந்த பாட்டு? எது சொல்றேன்னா, இந்த அன்பின் நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பவுல் கேட்கிற, யார் என்னை பிரிக்க முடியும்? ரோமர் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்ன பிரிக்க முடியும்? ஒரு தடவை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நல்லா கவனிக்கிற கண்பானவர்களே, உலகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் அன்பு கூறாதீர்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் அன்பு இருப்பதாக. எல்லாரும் நேசிக்கிற ஒரு காரியம் நமக்குள்ள காணப்படணும். வாசிக்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
ஒன்று உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சம்பவம் நடந்த காரியத்துக்குள்ள ஏற்கனவே 150 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரி பாருங்க, இந்த மிசோரம் அந்த மாதிரி இடத்துல இல்லையா, ஈஸ்ட் அந்த பக்கத்தில் வந்து சுவிசேஷம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு காட்டுவாசி ரட்சிக்கப்பட்டார். யாரு? ஒரு காட்டுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப வைராக்கியமாயிட்டார் ஆண்டவர் மேல. அப்ப அந்த தலைவன், அந்த காட்டுவாசி தலைவன் வந்து சொல்றானா, யாரு புதுசா ஒரு கடவுளை வந்து நான் நடந்த இந்த 150 வருஷத்துக்கு நடந்த சம்பவம் இது, ஏதோ புதுசா நீ வந்து ஆண்டவர் யாரோ கடவுள் ஏற்றி கொண்டிருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. நீ மரியாதையா ஆண்டவரை மறுதலி, அப்படி இல்லைன்னு சொன்னா உன் பிள்ளைங்களை சுற்றுவான். நான் சொன்னேன் இல்லை என் உயிரே போனாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். தப்புன்னு அவங்க பையனை சுட்டாச்சு, ஒரே பையனை சுட்டாச்சு, அவன் இறந்துட்டான். ரெண்டாவது சொல்ற திரும்ப நான் சொல்றேன், நீ இயேசுவை மறுதலி, இல்லைன்னு சொன்னா உன் மனைவியை நான் காலி பண்ணிட்டு வேணும். அப்போ சொன்னாராம், இல்லை இல்லை இல்லை, சிலுவை எனக்கு முன்னாடி இருக்குது, அவர் பின்னாடி தான் நான் போவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? மனைவியை சுட்டாச்சு. மூணாவதாக என்ன சொல்றேன், நடந்த உண்மையை சொல்றேன். மிஷினரி மார்களை வந்து நான் கத்தருக்கு சொல்றேன். நேற்று கூட பஞ்சாப்ல இருந்து ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, தேவனுக்கு மகிமை காட்டுறேன், நம்ம மிஷினரிகளுக்காக உதவி செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க ரொம்ப பயங்கர இதுவோட அனுப்பிச்சாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மூணாவதாக அவன் சொன்னா, உன்னையே நான் சாகடிச்சிருவேன். அப்போ ஒரே வாரம் சொன்னாங்க, தாராளமாக என்ன சாகடி, நான் செத்த மறு நிமிஷமே ஏசப்பாவோடு இருப்பாங்க. சாவடிச்சான். அப்போ அந்த தலைவனுக்கு ஒரு காரியம் என்னன்னா, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் தோன்றின ஒரு ஆளுக்காக இவ்வளோ வைராக்கியமா இருக்கிறாங்க. அப்படி யார் தான் அவர் சொல்லி அறிந்த போது அவருக்குள்ளே கர்த்தருக்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கடைசியில் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் எழுதின பாட்டு தான் இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. சொல்லுவாமா? 150 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ஒரு காட்டுவாசிக்கையே அவ்வளோ வைராக்கியம் இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு எவ்வளோ சத்தியங்கள் இன்னைக்கு விதைக்கப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைங்க, நம்ம அன்புள்ளவன் தேவனை கர்த்தருக்கு சொல்ல அறிந்தவனாக இருக்கிறான். ஏன்னா நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பா நம்மை ராஜாக்களும் ஆசாலமாய் ஆக்கி இருக்கிற ஆண்டவர். யார் போவான் என் நிமித்தம் சொல்லி கேட்கும் போது நான் போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்தார். மனுவுரு கொண்டு தேவகுமாரனா இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு விடுதலையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய சுபாவம் அன்புள்ள சுபாவமா இருக்கட்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 13 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஃபுல்லாவே வாசிங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். நம்ம இப்படி சொல்றோம். ஒரு சிஸ்டர் முஸ்லீம் சிஸ்டர் தெரியுமா, நல்ல பேச்சாளர், பர்வீன் சுல்தானாவா, பிச்சு உதறாங்க இயேசுநாதரை பத்தி. நம்ம அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம் பைபிள்ல. இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 13 நீங்க படிச்சுக்கணும். அந்த அன்பானது நீ அந்நிய பாஷை பேசினாலும் சரி, இதுல எல்லா விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தாலும் எல்லாவற்றும் சிறந்தது அன்பேன்னு சொல்றாங்க. அப்ப அன்பே பிரதானமா இருக்கிறது. காண்கிற இடத்துல நம்ம அன்பு கூறலன்னா காணாத இடத்துல எப்படி அன்பு கூறுவோம்? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால முதலாவது சுபாவம் நமக்குள்ளே வரணும்னா அன்பு பத்தி அவங்க முதல்ல கனினா அன்பு. இது நமக்குள்ள இருக்குதா கேளுங்க. பேர்ல மட்டும் அன்பு, அன்பு செல்வி,
அன்பு இது அப்படின்னு வரும். ஆனா என்ன இருக்காது? சிரிக்கிறீங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காண்கிற பிள்ளையிடத்துல அன்பு கூறலன்னு சொன்னா கர்த்தருக்கு சொல்ல நம்ம அன்பு இல்லை. ஒண்ணு, நான் விரிவா பேச விரும்பல. ரெண்டாவதாக என்ன இருக்கு? சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்து. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லா சூழ்நிலையிலும் நாம சந்தோஷமா இருக்கணும். பவுல் சொல்றாரு பிலிப்பியர் நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிலிப்பியர் எங்க இருக்குது? 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அப்படி சொல்றேன்னா நல்லா கவனிங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்போது, உண்மையிலே இப்ப நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஆப் கொஞ்சம் அப்படி பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அப்படி இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. சரி, இதனால நம்ம என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது இல்லை. கர்த்தர் நல்லவர் சொல்லி ஆண்டவரை மையப்படுத்தி உட்காந்து. ஏன் தெரியுமா? அதுக்கேற்ற போல ஒரு ஸ்டேஜை நமக்கு முன்னாடி கர்த்தர் வச்சுக்கிறாரு. அதுக்கு ஸ்தோத்திரம். அப்படி மைக்கேல்களா கூட என்ன செய்வோம்? நம்ம ஆராதனை செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நிருபத்தை பவுல் எப்படி எழுதுறாரு தெரியுமா? கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளை. ஜெயிலில் இருக்கும்போது எழுதுறாரு. ஜெயிலில் இருக்கும்போது எழுதுமா நிருபத்தை? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா. ஏன்னா ஜெயிலில் எல்லாம் கிடைக்குமா? ஒருவேளை இப்ப இருக்கிற ஜெயிலில் எல்லாம் கிடைக்குது. ஏசி ரூம் கிடைக்குது, நல்லா சாப்பாடு கிடைக்குது, அரசியல்வாதிகள் நல்லா ஜாலியாக போய் தங்கிட்டு வராங்க. அந்த நாட்கள் அப்படி கிடையாது. யாருமே யாரையும் பார்க்கவே முடியாது. அதே இடத்துல தான் கக்கூஸ் இருக்கும், அங்கே தான் சாப்பிடணும், அங்கே தான் எல்லாம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அதே ரோமர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எதுல நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? நல்லா கவனிங்க. ரோமர் 12 வாசிக்கும் போது வாசிமா, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பவுல் சொல்ற காரியம் தான். நம்பிக்கையிலே சந்தோஷம். ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. எவ்வளவுதான் பிரச்சனை, போராட்டம், பாடுகள், உபத்திரம் வந்தாலும் கூட நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்டிப்பா நிச்சயமா அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறது ஒரு நம்பிக்கை நமக்குள்ள காணப்படும். அதனால்தான் நம்பிக்கையிலே நீங்க தேவ சமத்துக்கு வரும்போது நீங்க எப்பவுமே நான் சில பேர் பார்ப்பேன், நல்ல விசுவாசமா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசுவை கைவிட மாட்டார் என்ற அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்குமானால். ஏன்னா வேதம் சொல்லுது, அதே ரோமருக்கு நிருபத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வாசிங்க 17ஆம் வசனமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும். சந்தோஷமா இருக்குது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் போராட்ட பிரச்சனை வந்தாலும் பாட்டு இருக்குது இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் நேரத்திலே, கண்ணீரின் பாதையிலே நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலோ நம்மை காண்கின்ற தேவன். சிரிக்க மாட்டான். அது சில ஜென்மங்கள். நான் சொல்ற பக்கத்தில் சிரிங்க. எங்கேயோ திருவிழா காணாத போல மாதிரி இருக்கிறீங்க. தேவ சமூகத்தை சிரிக்கணும். நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷம் தான் சந்தோஷமா இருக்க முடியும். வெளியே போய் எப்படியா இருக்கான்? பெரியவங்க யாரும் பார்க்க போறது? குரு இருங்க, உராங்குட்டான் மாதிரி இருங்க, எப்படின்னா இருங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வந்தா புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல, பரிசுத்த ஆவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோமா?
என் பிரச்சனை சொன்னா நீங்க அழுதுருவீங்க. ஆனா சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை போஷிப்பார். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நம்மை அழைத்த தேவன் சந்தோஷமாயிருக்க சந்தோஷமாயிருக்க. கேட்பாங்க, என்ன சொன்னோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவுட்டு. சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், கர்த்தர் ஆராய்ச்சி வந்துக்கிறேன், நாளைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. நீங்க 21 நாள் ஜபத்தில் கலந்துக்கிறத விட உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. ஏன்னா நாங்கள் சந்தோஷமா உங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோம். உங்க மேல ரொம்ப அன்பு, எல்லா பேரை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் ஃபாஸ்டிங் தான் செஞ்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் நேற்று நைட்டு கூட உட்காந்து 12:30 மணிக்கு உட்காந்து 2:30 வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தேன் உபவாசத்தோடு. அதனால் கவலையே பண்ணாதீங்க. கர்த்தர் ஒரு நற்செய்தி உங்களுக்கு அனுப்ப போறாரு. ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்க போறீங்க. ஒரு சந்தோஷமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன எப்படி இருக்கணும்? முதல்ல அன்பா இருக்கணும், அடுத்தது சந்தோஷமா இருக்கணும். எது வந்தாலும் சரி. சில பேர் பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடுவில் ஒரு கம்பீரம் இருக்கும். ஓடா, எது வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பிசாசு சொல்லுவான், நெவர், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சந்தோஷத்தை குறித்து நிறைய காரியம் இருக்குது. இப்ப 2 3வது ஒரு காரியம் என்ன இருக்குது? சமாதானம். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க யாரு? கிறிஸ்தவர்கள் விட்டுருங்க. எல்லா கிறிஸ்தவரும் ஒரே மாதிரி இல்லை. சைமனுங்கிறவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார், பீட்டர்னுங்கிறவர் கெஞ்சி அடிக்கிறார். அதெல்லாம் இல்லை. இயேசுவின் பிள்ளையா இருக்கணும். இயேசுவின் பிள்ளையா இருந்தா தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள இந்த கிரியை நடப்பிக்கும். நீங்க பாருங்களேன், சரி இந்த சிஸ்டருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சில ஊழியக்காரங்க கிட்ட சொல்லுவாங்க, நானும் உங்களை பார்த்தேன், அது என்னதான் நீங்க பிரச்சனை வெளியே சொல்லவே மாட்டீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. சொல்ல வேண்டியது சொல்லணும். அல்லேலூயா. யார் அவர் சொல்ல வேண்டியவரு? அவர்கிட்ட சண்டை போடுங்க. யாக்கோபை போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிவு நானே, என் கடன் பிரச்சனை மாத்திர நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? என் வியாதியை மாத்திரம் நீங்க அவ்வளவுதான். ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று கூட நிறைய பேர் அண்ணாசு கூட ஜெபம் பண்ண, எப்படியாவது சபைக்கு அவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. பலவீனத்தை மாற்றுவது நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அற்புதம் செய்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெறும் பாட்டு மட்டும் அது இசையங்கள் அப்படிலாம் கிடையாது, செய்தவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் நீங்க பண்ணணுமா. சமாதானம் பண்ணுகிறவர்கள், சில பேர் உள்ள போனா சமாதானமே போயிடும். சண்டை போட்டு சும்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை இருந்தா கூட உள்ள பூந்தாலும் முடிஞ்சு போச்சு கதை. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்தால் ஒரு சமாதானம் வீட்டில் இருக்கணும். நீங்க போகும்போது ஒரு சமாதானம், பரவாயில்லப்பா பிரச்சனையா சண்டை வந்துச்சு, அந்த சிஸ்டர் வந்தாங்க, அந்த பிரதர் வந்தாரு, நல்ல அறிவுரை சொல்லிட்டு போனாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால சமாதானம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய கடவுள் யாரு? சமாதான பிரபு. சமாதானத்துக்கே அவர் தான் தலைவராக இருக்கிறபடினால
உங்க உள்ளத்துல தேவ சமாதானம் எப்போது இருக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 128:6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 128:6 எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு சமாதானம் வரும்னு சொன்னா வேதத்துல வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இஸ்ரவேலில் உண்டாகும் சமாதானத்தை காண்பா. யாருக்கு சொல்றாரு ஆண்டவரே? இஸ்ரவேல், நம்மளுக்கு தான் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். ஆமா, நம்ம ஒரு ரூட்டு போட சுத்தின்னு போயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சொல்லிவிட்டு அவ்வளவு பிளஸிங்க கர்த்தர் வைக்கிறார். அப்ப என்னன்னா, முதல்ல நமக்குள்ள அன்பு இருக்கணும். நல்ல அன்பு இல்லாத தேவனை நீங்க தயவு செய்து சொல்றேன், ஒருவேளை நமக்கு பிரியம் இல்லாம சில காரியங்கள் நான் செய்யறாங்கன்னா, இப்பெல்லாம் நான் சண்டை போடுறது கிடையாது, சைலண்டா ஒதுக்கி இருக்கு. விலகி இருக்க தப்பே கிடையாது. போட்டு அவங்க போட்டு தொந்தரவு பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. நீங்க சைலண்டா வெளியிட்டு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ரைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, என்னதான் சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தர் கூட சந்தோஷமா இருக்கணும். உலகத்தில் பாதையில ஒருவேளை நமக்கு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் கூட தேவ சமூகத்துக்கு வரும்போது என்னை காண்கிறவர் ஒருவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார், என் ஜபத்தை கேட்கிறவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார், என் கண்ணீரை துருத்தியில பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழிநடத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு நல்ல வேலை தந்து நல்ல சமாதானத்தை தந்து நல்ல சந்தோஷத்தை கொடுக்கிற தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த காரியம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இரண்டாவது என்ன சொல்றார்? மூணாவது என்ன சொல்றார்? ஆண்டவரே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நமக்கு என்ன வச்சு போகிறாரு? சமாதானம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய காரியமே சமாதானம். உலகத்துல என்ன இல்லை? நீ போய் கேட்டு பாருங்களேன், சமாதானம் இருக்குது உங்க வீட்டுல எத்தனை கிலோன்னு வாங்க. அல்லேலூயா. சமாதானமே இல்லை இன்னைக்கு. ஏன் தெரியுமா? விசுவாசனை கிரியை செய்யறதுனால ஒரு பக்கம் தேசத்துல சமாதானம் இல்லை, உலகத்துல சமாதானம் இல்லை. ஏன்னா சமாதானத்தை கெடுக்கிறவன் யாரு? பிசாசு. சமாதானத்தை இல்லாதபடிக்கு பண்றவன் பிசாசு தான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அழகா போயிட்டு லைஃப். யாருக்கு? யோபுக்கு ரொம்ப அழகா போயிருக்கிறார். மனைவி பிள்ளைகளோடு கூட ஆடுகள் மாடுகள் அப்படி ஜாலியாக இருக்கிறார். பிசாசுக்கு பொறுக்கிறார். உடனே வந்தான், ஆண்டவத்தை கேட்கறான், அந்த வேலியை கொஞ்சம் எடுத்து விடுங்க பார்க்கலாம், நம்ம டெஸ்ட் பண்ண. சும்மா இருக்கிறவனு எதுக்கு வேறு வேலையை கொஞ்சம் எடுத்துட்டார் ஆண்டவர். எடுத்த வச்சு என்னாச்சு? என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ செய்யறான். ஆனா உண்மையா சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோபு போல ஒரு மனுஷன் இல்லை. நீங்க சொல்லுவோமா? அப்போ எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமாதானம் உங்களை ஆளும்படியா நீங்க வச்சுக்கணும். யோவான் சுவிசேஷம் 5 யோபு 5:23 வாசிங்க. யோபு 5:23 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ சமாதானம் நமக்கு கிடைக்குமா? யோபு 5:23 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. 22-21 வாசிமா. நீர் அவரோடு பழகி சமாதானமா இருந்த ஒரு வசனம் வரும் பாருங்க. உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர். ஒரு வாசஸ்தலத்திலே விசாரிக்கும் போது ஒரு குறைவை காண மாட்டீர். இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். சேர்வது போல நல்லா கவனிக்க. தேவன் மேல விசுவாசமா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நடக்கும். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்திலே சேருவது போல முதிர் வயதுல நான் செத்துருவீங்க. என்னதுங்க? முதிர் வயது வரைக்கும் உங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அம்பாரத்திலே சேருவது போல உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? சேர்க்கும்படியாய் செய்வார். யோபு சொல்றான். அப்ப என்னன்னா, யோபு பாருங்க, அந்த நேரத்தில் எவ்வளவுதான் சூழ்நிலை வந்துச்சு. மனைவி திட்டுறாங்க, ஒரு பக்கம் உபத்திரவம், இன்னொரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் பலவீனம், போராட்டம், எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை கூட தேவ சமாதானம் அவரை ஆண்டு கொண்டிருந்தது. ஒரே ஒரு வார்த்தை சொல்ற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம முடிவில் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்குள்ள அன்பு எப்போது இருக்கணும். ரெண்டாவது சந்தோஷம் இருக்கணும். மூணாவது சமாதானம் இருக்கணும். நாலாவது
நீடிய, இதுதான் நமக்கு கிடையாது. பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை நம்ம கிட்ட இல்ல. நமக்கு பிபி நிறைய இருக்கிற காரணமே தான். உடனே டென்ஷன் ஆயிடுவோம், உடனே டக்குன்னு திட்டிடுறோம், உடனே பேசுறோம். நானும் யோசிக்கிற நேரத்தில், நானும் கூட சில நேரத்தில் பொறுமை இல்லாம இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுத்து நிருபக்காரர் சொல்றார் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபக்காரர் சொல்றார் 5ஆம் அதிகாரத்துல, யோபி பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களே ஒரு வசனம் வரும். வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது யாக்கோபு 5:11 வாசிமா. யாக்கோபு 5:11 வாசிங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையோ கண்டிருக்கிறீர்களே, இருக்கிறாரே விசேஷமாய் என் சகோதரரே. போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நமக்குன்னு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சில காரியம் நமக்குன்னு வைத்திருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு பொறுமை இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை அழகா எபிரேயர் நிருபக்காரர் சொல்றான், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு. ஏன் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் சொல்றது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. வேகமா வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல சீக்கிரம் வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கு எனக்கு நடுவே ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து, போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்பப்ப அவனுக்கு ஞாபகப்படுத்துறார். 17ஆம் அதிகாரத்துல சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய. அப்ப என்ன அர்த்தம்னா, இன்னும் அவருடைய கேரக்டர் அவருக்குள்ள திருப்தி இல்லை. நடந்து கொண்டு உத்தமனா இரு, நான் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் உண்மையிலே சொல்றேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 நாள் இல்லை, நீங்க உண்மையாய் தொடர்ந்து பொறுமையோடு காத்து கொண்டிருங்க. உங்களுக்கு சேர வேண்டியது சேர போகுது. என்ன செய்யணும்? வெரி குட். அடுத்தது அன்பு சமாதானம் சேர்ந்தா போதுமா? வேற என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணாமா? வேணும்னா கேட்கணும். ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு கொடுங்க. வந்து நிச்சயமா சொல்றேங்க, உண்மையாய் சொல்றேன், பொறுமையோடு காத்து கொண்டிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்துக் கொண்டிருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? நினைச்சு பாருங்க, யாரும் மிஸ்டேக் பண்ணாத ஆள் யாருன்னா இருக்கிறோமா இந்த உலகத்துல? ஆனா ஆண்டவர் நம்மளால பொறுமையா இருக்கு. ஏன் தெரியுமா? நம்மளை செலக்ட் பண்ணிட்டார், வேற வழி கிடையாது. என் மகன் செலக்ட் பண்ணதுனால திரும்ப 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 பொறுமையா நம்ம எப்போதெல்லாம் திரும்ப மனம் திரும்பி, ஆண்டவரே பாவங்களை
மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும் சொல்லும்போது திரும்ப திரும்ப நம்ம பாவங்களை மன்னித்து 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 திரும்ப கிருபாசன தண்டையில நம்மை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அதான் யோபு அழகா மன்னிக்கணும். பேதுரு அழகா சொல்ற 2 பேதுரு புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு சொல்ற 2 பேதுரு 3:1 வாசிக்கும் போது 2 பேதுரு 3:1 வாசிங்க, வேகமா வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தாமதிக்கிறார் என்று சில பேர் கேட்கிறாங்க, 2000 வருஷமா ஆயிருக்குது, இயேசு சீக்கிரத்துல வருகிறார் 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 சொல்லிட்டே தான் இருக்கீங்க, இயேசுனார் வரலையே. பேதுரு ரொம்ப அழகா சொல்றார், வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போவது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எத்தனை நம்ம குடும்பத்துல ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, எங்க மருமகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, எங்க மாமியார் இன்னும் ரட்சிக்கப்படலையே, எங்க மாமனார் இன்னும் ரட்சிக்கப்படல. எவ்வளவு பேர் இருக்கிறோம் இல்லையா? இதுக்காக தான் பொறுமையாகிறேன். ஒரு நாள் வரும், அவங்க எல்லாம் நம்ம கூட வருவாங்க. நோவாவின் பேரை யாராவது விட்டார் ஆண்டவரே? யாராவது விட்டார்? யார் எத்தனை பேர் போனாங்க உள்ள? 8 பேர். அந்த 8 பேரும் உள்ள போயிட்டாங்க. அப்ப நீங்க உங்க பையனை விட்டு பரலோகம் போயிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்? பொறுமையோடு. ஆனா நான் யோசனை பண்ணுங்க, அப்பெல்லாம் நான் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் செய்வார். ஏன் தெரியுமா? ஒரு வைராக்கியம், சண்டை போடும் ஆண்டவர்கிட்ட. இப்போ சண்டை போடுறத விட்டுறேன். ஆண்டவர் அதெல்லாம் முடியாது, பண்ணிதான் ஆகணும், அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். போட்டு உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னு ஃபாஸ்டிங் போட அவரு பயந்துருவாரு. ஏப்படா கூட பெரிய மண்ணுகிறாரு. சில பேர் ஜெபத்தில் சொல்லுவாங்க திரும்ப சில வார்த்தைகள். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் இருக்கிறாரு. ஆண்டவரே பொறாமை, பொச்சரிப்பு, அவர் வார்த்தை பொச்சரிப்பு போட்டுக்காரு. நேற்று முன்னாள் யாரும் ஒரு ஜெபம் பண்ண சொன்னாங்க, கெடுத்து கீரை வழி ஆகிட வேண்டும். எவ்வளோ வார்த்தை தெரியல, கீரை புரியல. அதெல்லாம் இல்லை தேர்ந்தாது. நம்ம ஜெபத்தில் என்னமோ சொல்றோம், கெடுத்து திருப்பி வந்துச்சு. கத்திரி கீரை வேற, கீரை வேறையாவா என்னமோ தெரியல. சில பேர் ஜெபம் ஆண்டவரை பொறாமை பொச்சிருப்புன்னு தெரியல. பொறாமை ரைட்டு, பொச்சிருப்பு. அதெல்லாம் பைபிள் சரியா? ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசிக்கிறவன் பதறுவான் என்று சொன்னீங்களேன்றாங்க. பதறுவானா விசுவாசிக்கிறவன்? ஆமா. சூரிய செடிக்கு காரை செடின்றாங்க. பைபிளை தெளிவா நல்லா செய்யுங்க, படிங்க. பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சொல்றேன், ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். பாட்டை பாடும்போது அதன் வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, நல்லா பாடுங்க, நல்லா பார்த்து பார்த்து படிங்க. இப்போ பைபிள் ஒரு வசனம் படிச்சிங்கன்னா அதை உட்காந்து கண்ணை முடியும் செய்யுங்க. அது ஏன் அப்படி சொல்றாரு, எதுக்காக அப்படி சொல்றாரு, ஏன் பொறுமையா இருக்க சொல்றாரு? அப்ப நம்ம பொறுமை இல்லாம இருக்கிறோமா? பொறுமை இல்லாதனால தான் நம்ம வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம இருக்கிறோம். ஆண்டவரே மற்ற ஜனங்கள் செய்யற காரியத்தை குறித்து நான் கோவப்படவே, நான் கூட சொல்லுவேன், சில இடத்துல வீட்டாண்ட சொல்லுவேன், டக்குன்னு வாய் திறந்து பேசுறாதீங்க, வேற வார்த்தை சொல்லி சபிச்சு திட்டுறாதீங்க. ஏன்னா நாமெல்லாம் தீர்க்கதரிசிகளா இருக்கு, நம்ம சொன்னா அப்படியே நடத்துறோம். ஆமேன்னு சொல்றது மட்டும் நடக்க போகுது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குதா இல்லையா? நம்ம கோபத்தை எதனா சொல்லிட்டு போனா அந்த நாட்கள்ல சொல்லுவாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ உருப்படவே மாட்டேன், நீ ஆயிட்டு கூட. அது வேற வாய். இது பரிசுத்த ஆவினால் நம்ம நிறைஞ்சு ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறபடினால தயவு செய்து யாரும் சபிக்காதீங்க. உங்களை சபிக்கிறவர் நீங்க என்ன செய்யுங்க, திட்டியா ரைட்டு போறாங்க, நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்களேன், அந்த வாயை மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப 3 சமாதானம், 4 நீடிய பொறுமை, 5வது தயவு. நீங்க தயவுள்ளவர்களா மற்றவங்க மேல இருந்தா தான் கர்த்தர் நம்ம மேல தயவுள்ளவராக இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமா வாசிங்க. ரூத்தி 1:8 வாசிக்கும் போது மொத்தம் 2:10 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்க போறேன்.
நகோமி தன் 2 மருமகளையும் நோக்கி, நீங்க 2 பேரும் உங்க தாய் வீட்டுக்கு போயிடுங்க. மரித்து போனவர்களும் எனக்கு தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்ய. பாருங்க, அந்த அம்மாவுக்கு தயவா இருக்கிறாங்க. அந்த 2 பையனுக்கு சாகுற வரைக்கும் இவங்களுக்கும் தயவு பண்றாங்க. அதனால அந்த அம்மா சொல்ல, தயவா இருந்தீங்கம்மா, அதனால நீங்க போயிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்ய போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. 2:10 வாசிங்க. தரையில முகம் கூப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தால் இருக்கேன், விசாரிக்கும்படி தயவு கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? தயவு உள்ளவருக்கு அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார். தயவு என்னது? சீக்கிரம் சொல். தயவு என்னது? உதவி செய்யும். என்னது? உதவி செய்யும். ஒரு வேளை யாராவது ஒரு காசு இல்லை, ஒரு 10 ரூபாய் கேட்குறாங்க, பசியா இருக்குதுன்னா வாங்கி சாப்பிட வேண்டியதானே. உனக்கு கை இல்லையா? உனக்கு லிஸ்ட், அந்த லிஸ்ட் எதுக்கு கொடுக்குன்னா கொடுக்க, இல்லைம்மா போயிட்டு வாப்பான்னு சொல்லிடு. ஏன் இப்படிங்கிற இவ்வளோ வாட்சாட்டமாக இருக்கிறீங்கன்னா வேலைக்கு போகிறது தானே. அவனுக்கு தான் நிலைமையே தெரியாது. இந்த சில இடத்துல அப்படி தான் நம்ம பண்ணுறோம்ல. சில பேர் சொல்லுவாங்க, சரி என்ன உன்னை பசி தானே உனக்கு வேணும், டீ வாங்கி தட்டுமா, சாப்பிட்றியா, அப்படி வேறு டெக்னிக்காக கேட்குற ஆளுங்க. அப்போ என்ன பண்ணோம், உண்மையாக இருந்தால் பசி இருக்குன்னா சரி வாங்கி கொடுப்பா, சாப்பிட்டுடணும். துட்டு மடம் கேட்குற ஆள்லாம் இருக்குது, பின்னாடி போட்டு அடிக்கிறதுக்கு. அது வேறு விஷயம். ஆனால் உண்மையை நம்மள, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு நான் வந்தது, ஒரு வேளை அதுக்கு வியாதியாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், உன்னால முடிஞ்ச என்ன செய்ய தயவு சரி, இல்லைன்னா சரி மகராஜனா போயிட்டு வாங்க பார்த்து சொல்லி அனுப்பிச்சு. அங்கேயே சொல்லுவோமா? நான் யோசிப்பேன், இந்த டிராஃபிக் நேரத்தில் சில பேர் கஷ்டமாக இப்படி நிற்பாங்க. அவங்க நேரத்தில் வண்டி ஓட்டுறதா, சிக்னலை பார்க்குறதா, இவங்க துட்டு கொடுத்தா தெரியாது. கையில் பாக்கெட்டில் விடவும் முடியாது. சிலருக்கு குழந்தைங்க வச்சு என்ன செய்யும், பிச்சை கேட்டுருக்கோம். இப்போ குழந்தைய வச்சு பிச்சை கேட்குதுன்னா என்ன ரீசனே தெரியல, அவங்களுக்கு என்ன நடக்குதோ தெரியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு தெரியல, யாருன்னா கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க, என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன ஒன்றே செய்வோம், நல்லா தானே இருக்கிற, ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன்னா வேலை கட்சா அம்மையா எங்களுக்கு பிச்சை இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த தயவு அவங்க நகோமிக்கு செஞ்சதுனாலே போவாஸ் அவளுக்கு தயவு பண்ணும்படியாய் கர்த்தர் வைத்தார். ஆவிக்குரிய கனியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள என்ன இருக்கணுமா? அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இதை பத்தி இயேசு கிறிஸ்து பத்தி யாருன்னா சொல்லுங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படி கேட்டா சொல்லுங்க, மனப்படமா சொல்றீங்க. இல்ல நீங்களும் வாங்க, அது சிரிச்சுக்கிறீங்களா, அவங்க சிரிச்சுடுவாங்க, பரவாயில்ல. சர்ச்சை பேசும்போது சிரிக்கிறாங்க, நம்ம சர்ச்சை பேசும்போது சிரிப்பறாது போகுது. அல்லேலூயா. இயேசுவின் ராஜ கிரிசபை என்று சொல்ற ஆளாக்குறாங்க. இயேசுவின் ராஜ கிரிசபை, கிரிசபையில் ராஜரீக சபை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை மாத்திக்கங்க. சொல்லும் போது என்ன கேட்கும் என்ன சொல்லணும், சிஸ்டர் எனக்கு பிரச்சனைங்க, போராட்டமா இருக்குதுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா சொல்லணும். கேட்கிறவங்களுக்கு சாந்தத்தோட சமாதானத்தோட தான் சொல்லணும். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு என்னதான் டென்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் பயங்கர டென்ஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் வந்து கேட்குறாங்க இயேசுவை பற்றி என்ன சொல்லுவீங்க? சமாதானத்தோடு பதில் சொல்லணும். இவ்வளோ காரியம் இதெல்லாம் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், டெஸ்ட் பண்ணிங்க, ஆவிக்குரிய கனி இருக்குதா? இன்னைக்கு இல்லைன்னா மற்ற இடத்துல அன்போடு நடந்து கொள்ளுங்கள். அடுத்து 2 சந்தோஷம் இருக்குதா? 3 சமாதானம் இருக்குதா? அவர் கொடுத்துருக்கிறாரு, அதை கெடுத்துக்கிறது நம்ம தான். 4 நீடிய பொறுமை இருக்குதா? வெயிட் பண்ண. 5 தயவு, மற்றவங்கள தயவு காட்டுறீங்களா? இல்லை பாஸ்டர் வந்தால் மட்டும் காஃபி கீப்பிலாம் கொடுக்குறீங்களா? இல்லை பாஸ்டர் வந்தால் மட்டும் பாஸ்டர் எல்லாம் சாப்பிட்றீங்களா? இல்லை பாஸ்டர் தண்ணி குடிக்கலான்னு கேட்குறீங்களா? எல்லாருக்கும் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சொந்த பந்தங்கள் மாத்திரம் வரல, வெளியிலேருந்து யாருன்னா வந்தவொடனே சரி அவங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளையா மாறணும். அப்பதான் சொல்லுவாங்க, இவங்க தான் இவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நம்மளை சொல்ல விடாது, தானாவே அவங்கள புரிஞ்சுக்கணும், இவங்களுக்குள்ள யாரு இருக்குது? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்து வர போறேன். என்ன வேணும்? நற்குணம். நற்குணம் பேர் என்னது? நற்குணம்.
நல்ல குணங்கள் நிறைந்த பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுதுதான் மற்றவருடைய பார்வையிலே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நல்ல குணம் மற்றவங்களை கெடுக்கிற எண்ணம் நம்ம கூட இருக்கவே இருக்கக்கூடாது. யாருன்னா எப்படின்னா போறாங்க, அவன் ஆசீர்வாதமா இருக்கான்னா அது ஓகே, அது அவனுடைய திரும்ப ஆண்டவர் கொடுத்த வரம், ஆண்டவர் அவன் மேல தயவு வச்சுக்கிறார். ஆனா நாம என்ன செய்யணும்னா நமக்குள்ள இருக்கிற சுபாவமே நம்மளை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சொல்ற ரூத்தின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்றது, போவாஸ் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? போவாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு அவன் கெட்டதே செய்தா கூட அவனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தில் தடையா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன், மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமான வாலிப, நல்ல கவனிக்கிற கண்ணான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமாய் எவ்வளவுதான் உலகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல வாழக்கிற ஒரு நாட்கள்ல அது விசேஷமா வாலிப சகோதர சகோதரிகள் நான் சொல்றேன், திருமணம் வாங்கின பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க உலகத்தாரோட நட்பு பாராட்டி உலகத்தாருடைய பேச்சை கேட்டீங்கன்னு சொன்னா உங்க பாதம் மாறி போயிடும். நான் திரும்ப எச்சரிக்கிறேன் உங்களை, தயவு செய்து சொல்றேன், சத்தியத்தை அறியாத, சத்தியத்தை விட்டு மோசம் போகிற, அவங்க ஜீவியம் சரியில்லாதவங்களோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆவி கண்டினியூ ஆகும். நீங்க பழகிற ஆட்கள் ஜெபிக்கிற ஆட்களா இருக்கட்டும், நீங்க பழகிற ஆட்கள் நல்ல வேதத்தை வாசிக்கிற ஆளா இருக்கட்டும், நீங்க பழகிற ஆட்கள் நல்ல சத்தியத்தை சொல்லுகிற ஆளா இருக்கட்டும், அவங்க கிட்ட உங்க காரியத்தை சொல்லுங்க. நல்ல ஜெபிக்கிறவங்கிட்ட, நல்ல பாரத்தோடு உங்க காரியத்தை கேட்கிறவங்கிட்ட உங்க காரியத்தை சொல்லுங்க. உலகத்துல எல்லாருக்கிட்டமே சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் என் வீட்டுக்கார பற்றி தெரியுமா, அவங்களுக்கு எதுக்கு வீட்டுக்கார தெரியணும்? கவனிங்க, நான் சொல்றேன், திரும்ப நான் சொல்றேன், இது ஆவியானவர் எச்சரிக்கை சொல்றதா நான் சொல்றேன். யாரு கூட சொல்லுவாங்கல்ல, உன் ஃப்ரெண்டை யாருன்னு சொல்லி உன்னை பத்தி நான் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு யாருங்க? யார் நல்லா பழகுறீங்க? ஃப்ரெண்டு கிட்ட தான் பழகுறீங்க. உங்க ஃப்ரெண்டு யாரு? ரட்சிக்கப்பட்டவரா? கெட்ட வார்த்தை பேசுறவங்களா? ஊருக்கு அதெல்லாம் பேசுறவங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எதுவா அப்படி ஒரு வார்த்தை வருது வச்சுங்களேன், ஒரு தவறான வார்த்தை வச்சுங்களேன், உடனே விலகிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்றாரு இல்லையா, கர்த்தருக்கு எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல், ஆமா, தடுத்து நிறுத்தும். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நாம தயவு செய்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஆட்களோடு தயவு செய்து பேச வேண்டாம். சில பேர் எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் திருந்தவே திருந்தாது, தொடர்ந்து பாவத்துல ஜீவித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களோட உங்களுக்கு நீங்க பழக்கம் வேண்டாம். அவங்க கோடி கோடியா கொடுத்தாலும் சரி. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சொல்ற திரும்ப வசனம் வாசிங்க. அதற்கு அவர், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் வாலிபர் பிறகே போகாமல் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம். ஆமென். இப்போது மகளே பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சாதாரண போவாசிக்கு ரூத்தை பத்தி நியூஸ் போயிடுச்சு. அப்ப நம்மளை பத்தி ஆண்டவர் நியூஸ் போவாதா? ரெடியாக இருங்க தேவ தூதர்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அங்க நேரா கொடுத்துருவாங்க. ஆண்டவரே இது இப்படியெல்லாம் பண்ணிருக்குது, இது இப்படியெல்லாம் செய்யுது. யாருக்கிட்ட கர்த்தர் பேசுறாரு? நான் திரும்ப சொல்றேன், தேவ சமூகத்துல இந்த நற்குணம் எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நல்ல குணம் எல்லாருக்கும் இல்ல. ஐயா அவங்களா எப்பா வரடா சாமின்னு வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயோ அதுவா எம்மா நடக்கிற இடம் எரிஞ்சு போயிடுவாங்க, உட்கார இடம் எரிஞ்சு போயிடுவாங்க. உங்களை கண்டு நற்குணம் உங்களை பார்க்கும்போது என்ன வரணும்? சிரிப்பு வரணும். ஹலோ பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சிஸ்டர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னோம். பார்த்துட்டு அப்படி நல்லா முடிஞ்சு போச்சு. யாராட்ட நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க.
கை கொடுங்க, கை கொடுத்து பேசணும். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்புறம் அப்படின்னு விசாரிச்சீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதான் நற்குணம். அவங்க சொல்லுவாங்க, நம்ம எவ்வளோ உங்களுக்கு விரோதமாக பண்ணியிருக்கிறோம், அப்போ கூட பிச்சை நம்ம வெறுக்கல பாருங்க. இயேசு கிறிஸ்து யாரும் வெறுக்கலைங்க. பாவி என்று உன்னை அவன் தள்ளவே மாட்டான். பாவி என்று அவன் நம்மளை வெறுக்கல. பாவி என்று நம்மளை வெறுத்திருந்தானே இந்த உட்காந்து நம்ம பைபிள் படிச்சுக்க மாட்டோம். அல்லேலூயா. எங்காவது இடத்துல போய் இங்கே சுற்றி அலைந்து திரிந்து கொண்டு இருப்போம். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ரத்தத்தால் கழுவி நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறார் ஆண்டவர். அதனால் உலகத்தில் உள்ள என்ன வேணாம். கடைசி என்னொன்னே விசுவாசம் நமக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எபிரேயர் நிருபத்தில் கர்த்தர் 11ஆம் அதிகாரம் முழுசும் நீங்க வாசிச்சு பாருங்க. விசுவாசம் 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 விசுவாசம். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 5:14-15 வாசிச்சு பாருங்க. என்னது? யாக்கோபு 5:14-15 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த காரியம் நீங்க செய்ய போறீங்க. உங்க குடும்பம் உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமென். செய்தவனானால் ஆமா, இந்த எண்ணெயை நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இல்லாம நம்ம பேர் விசுவாசிகள் இருக்கக்கூடாது, பிலீவர்ஸ் இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். இல்லை விசுவாசம் சொன்னா அது ஒரு தனியா போயிடும். ஆனால் நான் சீக்கிரமா நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு முதல்ல நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய கனியில இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நீங்க அன்பு இருந்தா தான் நீங்க சொல்லவே வேணாம், உங்க பின்னாடி வந்துடுவாங்க. மலேரியா சொல்லுவோமா? ரெண்டாவது சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. மூணாவது சமாதானத்தை கொடுத்துட்டாரு. நாலாவது நீடிய பொறுமையா இருக்கிறீங்களா? நான் திரும்ப சொல்றேன், வெயிட் அண்ட் சீ. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. எவ்வளோ நீங்க நினைக்கலாம், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், ஏன் ஏசப்பா என் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னா, நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? நல்லா நினைச்சு பாருங்க. பாட்டு பரிசுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி ஞாபகம் வரும் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த என்னது, வாக்குவாதம் பொறாமைகள் அகற்றி விட்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ அடித்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ அடித்ததையா, அர்ப்பணித்தேன் நான் சத்தமா கைது நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் உச்சகமா அர்ப்பணித்தேன், அப்பா என்னை முழுவதும் உமக்கு சொந்தமையா, வாக்குவாதம் பொறாமைகள் அகற்றி விட்டேன் நான், வாக்குவாதம் பொறாமைகள் அகற்றி விட்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான்,
அர்ப்பணித்தேன் நான். ஆமென். என் ஆவி ஆத்ம சரீரம் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ மகளே. உன் விசுவாசம் உன்னை எந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யலாம். என்ன விசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வீடு இல்லை? சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு இல்லை. சின்ன பசங்க கை தூக்குது. நான் பாருங்க இல்லைன்னா கை தைரியமா தூக்கு. நான் சொல்ல போறேங்க, நடக்க போதுங்க. சொந்த வீடு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. அங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எப்படி கொடுப்பாரு? லோன்ல கொடுப்பாரா? அப்படி பண்ணுவாரா? என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது இல்லை, கொடுப்பாருன்னா கொடுப்பாரு. 1000 மடங்கு ஆசிரியர் தேவன் நம்மளோட இருப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அதான் விசுவாசம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்ற போறார். உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போறார். உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாக போகிறது. உங்க பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி உண்டாக போகிறது. உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. உங்க பிள்ளைகள் எல்லாம் கலெக்டரா மாற போறாங்க, ஐஏஎஸ் ஆக போறாங்க, டாக்டர் ஆக போறாங்க, வக்கீல் ஆக போறாங்க, இன்ஜினியர் ஆக போறாங்க, தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாற போறாங்க. இனிமே நம்பிக்கை இல்லாதனா தூக்கி கர்த்தர் உயர்த்திடுறாங்க. நம்ம நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? உயர்த்துவாங்க. நம்மளால முடியல, நம்ம சந்ததியை கொண்டு கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அதான் விசுவாசம். சில பேர் அதை பற்றி அப்படிதான் போயினே அப்படியே தான் இருக்கணும். ஒரு சொல்லும் போது என்ன செய்யணும்? ஏன் நான் கூட கை தூக்கணும். எனக்கு பார்த்தா இன்னொரு பெரிய இடம் வரும். குத்தாவான சொல்ல போகிறோம். நேராக வந்து பாஸ்டர் இருக்காங்க, ஒரு கோடி வச்சுங்களேன். நானாக தான் தேடி போகக்கூடாது. இல்லையா சொல்லுவோமா? தானாக வந்தானே செய்யணும். அது நடக்கும்போது பாருங்களேன், நீங்க வேணா பாருங்க. அந்த விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால்தான் வரும். அந்த விசுவாசம் ஆபிரகாம் போனா போயிட்டார். எங்க போனோம் ஏது போனோம் தெரியவே தெரியாது. யாக்கோபு போனா போயிட்டார். ஆனா அங்க வனாந்தரத்துல ஒரு ஏரி வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ கர்த்தர் உனக்கு தரிசனம் பண்ண போறாரு. கர்த்தர் கூட பேச போறாரு. கர்த்தர் கூட மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் ஒரு சாந்தம். என்னது சாந்தம்? அப்படின்னா என்ன? சாந்தம் என்னது? அமைதியா இருக்குது. ஓகே. மத்திய 11:28 வாசிங்களேன். மத்திய 11:28. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், 2 நிமிஷம். மத்திய 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆமே. நிறைய சொல்லுவா. சொன்னவர் யாருங்க? யாரு? வெறும் இயேசு கிறிஸ்து இல்ல, வானத்தின் பூமி உண்டாக்குற கர்த்தர். ஒருத்த வரா கண்ணத்துல அடிக்கிறான், ஒருத்த வரா முள்முடிய சூட்டுறான். இவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் யாரு? என்னால் உருவாக்கப்பட்ட யாரு? மனுஷர். ஆனா அவரே அந்த காரியத்தை பண்ணும்போது அமைதியா இருக்கிறார் ஆண்டவர். அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? நல்லா கவனிங்க. சில நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பார்த்தேன், யூடியூப்ல ஒரு சிங்கம் நின்றுக்குது. ஒரு நாய் போய் அது என்ன செய்யுது? குலைக்குது. சிங்கம் அப்படின்னு ஒதுக்கி ஒதுக்கி போகுது. நாய் குறைச்சிக்கிட்டே போகுது கிட்ட. நான் நினச்சிக்கினேன் அதே சிங்கம் திரும்பி ஒரு காட்டு காட்டினா என்ன ஆகும்? அவன் ஒரே ஐட்டம் சுருண்டுறோம். இவ்வளோ பெருசாகுது. ஒரு குட்டி நாய் போயிட்டு எதிரி கடிக்குது. அது சிங்கம் பயப்படுற மாதிரி நடிக்கிறா, இல்லை உண்மையோட ஒதுக்கி போட்டு அப்படி போய்கிட்டே இருக்குது. அதில் ஏதாவது சில பேர் அதில் ஒருத்தர் ஏறிக்கிறாரு. சில நாய்கள் அப்படிதான் குறைத்து கொண்டே இருக்கும். சிங்கம் இன்னைக்கு என்ன செய்யாது? அது சட்டம் பண்ணவே பண்ணாது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்ககிட்ட கேட்கணும், சாந்தத்தோடு நீங்க பதில் சொல்லணும்.
நானே டென்ஷன்ல இருக்கிறேன் என்கிட்ட வந்து அப்படின்னா முடிஞ்சு போச்சு, சத்தியமா போயிடும். உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறேன் வச்சுங்களேன், நான் என்கிட்ட வந்து அப்படின்றான், முடிஞ்சு போச்சு. வரவன் வெத்து போய் எல்லாம் போச்சு, இதுவே பொழிக்குது, இதுக்கிட்ட நம்ம என்ன வரணும் போயிடும். சாந்தத்தோடு இருக்கணும். மோசையை போல சாந்த குணம் யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கேட்கிறவனுக்கு என்ன செய்யணுமா? சாந்தத்தோடு. சங்கீதம் 147:6 வாசிங்க. முடிக்க போறேன். 147:6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். ஆமென். 149:4 வாசிங்களேன், சீக்கிரம் வாசிங்க. 149:4 வாசிங்க. பிரியம் வைக்கிறார், ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். நல்ல கவனிங்க. சாந்த குணமுள்ளவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார், சாந்த குணமுள்ள ரட்சிப்பினாலே அலங்கரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு அமைதியா போறாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பெருசா பண்ணி அதெல்லாம் பண்ணணும் இன்னைக்கு யாருமே இல்லை. சில பேர் உயிரோடு இல்லை. ஆனால் நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உங்களோட சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக சொல்லி பவுல் சொல்றாரு. உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். இவர் யாருங்க? சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை, சில நேரத்தில் டென்ஷனாக இருப்பேன், அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, வந்து அவங்க கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு அப்படியே கோவம் வரும். அப்படிதான். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளு. 1 மணி நேரம் அது சொல்றதை நான் கேட்கணும். நான் அப்படி கோவப்படுற மாதிரி பேசணும் வச்சுங்களேன். பாஸ்டர் என்ன நீ கோவப்படுறீங்க? பாஸ்டர் கோவப்படக்கூடாது. நான் யாரு? தேவதூதர். அதனால அப்படியே கேட்டுக்கணும். நிறைய பேர் அப்படிதான். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் இன்னொரு டீம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியாது. சர்ச்சை முடியும் போது உட்காரம். சர்ச்சை முடியும் போது என் ஆத்துமாவேன்னு சொல்லும் போது உட்காந்துக்கும். ஆனந்தம் பண்ணும்போது உட்காந்துட்டு எல்லாம் போயிட்ட பேர் உட்காந்து 2வது உட்காந்துக்கும். இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டு நானும் பசி ஒரு பக்கம். சர்ச்சை முடிச்சோம், எங்கடா போக முடியாது. வந்தவர் நான் கேட்பேன், ஏன் லேட்டாக வரீங்கன்னா லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். லேட்டாக வரீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் பதில் சொல்கிறார். 1 ஹவர் பேசுவாங்க. கட்சியில் நான் ஒரு மாதிரி கீழே இருந்து சொல்லுவாங்க. அது மாதிரி ஆகி கர்த்தருக்கு சோதனை. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு போவேன். ஆனால் கட்சியில் வருதில்ல, அவன் நல்லது, கர்த்தர் நல்லவர் இல்லை சொல்லுவோமா? அதனால் அவங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். கடைசியாக என்னது? இதாங்க முக்கியமானது. இதான் முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. நான் ஒரு 4-5 பேரை சொல்ல போறேன். யாரெல்லாம் இச்சை அடக்க இல்லாததுனாலே வாழ்க்கையில என்னெல்லாம் சம்பவிச்சு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஆள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இச்சை இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் இச்சை அடக்க இல்லாத யார் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? இச்சை அடக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் அதை பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும்னு தோணுது, சொல்லிட்டு முக்கால்வாசி. ஃபர்ஸ்ட் யாரு? ஏவாள். அவங்க என்ன ஆகி போச்சுன்னா, ஆண்டவர் சொன்னதை என்ன செஞ்சுட்டாங்க? கேட்கல. இந்த கனி பார்வைக்கு புசிப்புக்கு ரொம்ப நல்லதாக சொல்லி அதை பறித்து சாப்பிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பாவம் அதோட அவ்வளோதான், பூமியில பிரவேசிச்சாச்சு. 1. 2வது லோத்தினுடைய மனைவி. தூதர்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏமா இந்த இடத்தை விட்டு போயிடு சீக்கிரம், கர்த்தர் வானத்துல இருந்து அக்கினியை போட்டு இந்த இடத்தை காலி பண்ண போறாரு. கேட்டா, ஐயோ 50,000 நகை உள்ளது, பீரோல எல்லாம் பொக்கிஷம் இருக்குது, அது இருக்குதான். நான் விட்டு எப்படி ஓடுவேன்னா உப்புதுன்னு ஆகிப்போச்சு. இன்னும் உப்புதுன்னு கிடக்குது. இல்லையா சொல்லுவோமா? கவனிங்க. எனக்கு கண்பான தேவர்கள் ஓடுற நேரத்தில் ஓடிடும். அல்லேலூயா. பின்னிட்டு பாராதே, சமபூமியிலே நில்லாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இன்னொருத்தர் யாரு? சிம்சோன். சிம்சோனுடைய வாழ்க்கை என்ன? கண்களின் இச்சைகள் மாம்சத்தின் பெருமைகள், ஜீவனத்தின் பெருமை இருக்குமானால்
ஒருபோதும் தேவனை நாம கிட்ட போக முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துல 90% கண்கள் இச்சையினால தான் நம்ம கெட்டு போறோம். கண்கள் இச்சை தான் நம்மளை காலி பண்ணுது. அதான் இயேசு கிறிஸ்து அப்பயே சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மூணுத்தையும் ஜெயிச்சிட்டார். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதாவது இச்சை அடக்க உள்ள பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்க உள்ளவங்களா இருப்பாருங்க. ஒரு பிராக்டிஸ் பண்றவன் ஒரு கப் அடிக்கிறது எப்படி இருக்கும்? டாக்டர் சொல்லுவார், இதை சாப்பிடக்கூடாது, நம்மளால நோய் வந்த பிறகு தான் அதை கடைப்பிடிப்போம். இப்போ சுகர் முன்னாடியே இருக்குன்னு வச்சுங்களேன், கம்மி பண்ணி சுகர் கம்மி பண்ணி சாப்பிட்டாலே போதும், சுகர் போடாமல் இருந்தாலே போதும், எல்லாம் ஃபுல்லாக கட்டிடுவோம். அப்புறம் சுகர் டாக்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் காலையில் ஒரு ஊசி போடணும், சாயந்தரம் ஒரு ஊசி போடணும், என்ன சேர்த்தான்னு சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி போயிடுமா? சில நேரத்தில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுவாங்க. ஆனால் நமக்கு ஆசை எப்படி இருக்கும்? இன்னைக்கு சண்டே கறி இல்லாமல் வாழ்க்கை போகவே போகாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அப்படி இல்லையேன்னு இந்த இச்சை நல்லா கவனிங்க. நான் கண்பாடவில்லை, நமக்கு சில நேரங்களில் ஆகாத உணவை சாப்பிட்டுன்னா நமக்கு வாழ்க்கையில் போராட்டம் வருது. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், லோத்து ஆண்டவர் தப்பிக்க சொல்றாரு, நம்ம உப்பு தூளா மாட்டாங்க. சிம்சோனுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்து அந்த படி அதே போல கேயாசி என்ன பண்றான்? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, கேயாசி அப்பவே அவன்கிட்ட காசு கேட்டதான் அவன் கொடுத்துட்டு இருப்பான். நேரா போய் பொய் சொல்றான். என்ன சொல்றான்? இப்பதான் 2 பேர் வந்தாங்க, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்க எஜமானன் கிட்ட காசு வாங்க சொன்னார், பொய் சொல்றான். வந்தது என்ன அவனுக்கு? குஷ்டரோகம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிழையாம் குறித்து வேதம் சொல்லுகிறது. பிழையாம் காசுக்காக என்ன செய்யறான்? ஆசைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக குறி சொல்ல வரான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேசாத மிருகம் பேசி தீர்க்க தரிசியுடைய மதிகேட்டை தடுத்ததுங்கிறது பைபிள். இல்லையா சொல்லுவோமா? நீங்க வெற்றி பெறணும்னா இச்சை அடக்கமுள்ளவராக தான் இருக்கணும். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா பரிசுத்தமாக தான் இருக்கணும். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா உண்மையா தான் இருக்கணும். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா ஜெபிக்கிறவளா தான் இருக்கணும். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா தான் நேரம் தவறாம சபைக்கு வரவங்களா இருக்கணும். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்கிறவங்களா இருக்கணும். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா சொல்லினே போலாம். இதான் இப்போ நீங்க போறீங்க, ஆனா கர்த்தர் நீங்க கேட்கறத தானா கொடுப்பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இச்சையை உள்ளவர்களாகி இருக்குது பைபிள். அந்த இவங்க என்னது கிப்ராத் அத்தோவா என்ற இடத்துல என்ன கேட்குறாங்க? கறி வேணும்னு கேட்குறாங்க. காடையில் வரவழைக்கிறாங்க. ஆண்டவர் சாப்பிட்றாங்க. வாயில் இருக்கும்போது எத்தனையோ பேர் அவுட்டு. ஆண்டவர் அங்கே அடக்கம் பண்ணார்கள் பைபிளில். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 9 காரியம் நமக்குள்ள இருந்தால் ஆவியின் கனியை பெற்ற விசுவாச பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு வேளை இதில் ஏதாவது ஒரு குறைஞ்சிருந்தா ஆண்டத்தை மன்னிப்பு கேட்போம். இது மன்னிப்பு கேட்குற காலம். எசப்பா, உங்களுடைய கிருபையினால எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் கண்களை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் சிந்தையை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் நடையை பரிசுத்தமாக்குங்க. எங்களால் யாரும் இடம் அடையாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கேட்கும்போது கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் உடனோடு உறுதியோடு நடத்துகிறவராக இருக்கிறார். முள்முடி உங்களுக்காகத்தான், ரத்தமெல்லாம் உங்களுக்காகத்தான். பாவங்கள் அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக.
உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். கண்களை மூடுவோமா? உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பலவீனெல்லாம் நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த 9 காரியங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுது. மாம்சத்தின் கிரியை எங்களுக்கு வேண்டாம். ஆவியின் கனியை பெற்ற விசுவாச பிள்ளைகளாக எங்களை மாற்றம் வேண்டும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. வித்தியாசத்துக்கு ஜோம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜோம் பண்ணி முடிச்சுடுவோம்.